சரி, இன்றைக்கு நான் சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி விரைவாக முடிக்க ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம், இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் போதித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இடையில இந்த 3 நாள் கூட்டத்தினால அநேக காரியங்கள் எல்லாமே மறந்து இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், புது வருஷத்தில் இருக்கிறோமா பழைய வருஷத்தில் இருக்கிறோமான்னு கூட ஞாபகம் இல்லை. ஏனென்றால் இந்த 3 நாட்களும் ஒரு பரலோகத்தில் இருந்ததை போல ஒரு அனுபவம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. இது ஜனவரி மாதம், வருஷம் இப்போ தான் வருஷம் தொடங்கியிருக்கின்றது போல் ஒரு நினைவே இப்போ தான் வருது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. இந்த 3 நாள் கூட்டத்தினால என்ன நடக்குது சுற்றி, இது என்ன வருஷன்றது கூட மறந்துட்டோம். அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் இருக்கும்படியான ஒரு அருமையான அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த உற்சாகம் இல்லை பாருங்கள். நீங்கள் வரலையா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலையா? அப்போ நான் சொல்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இல்லையா? அப்படின்னா உற்சாகமாக இல்லையா சொல்லியிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உண்மையாகவே இந்த கூட்டங்கள் ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. எனவே அந்த நாட்களிலே அவர் சொன்ன இந்த செய்தியின் அடிப்படையில் அநேக காரியங்களை நாம் திரும்ப சொல்ல முடியாது. முடிந்தால் அந்த செல்ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வைத்து இருப்பவர்கள் நீங்கள் திரும்ப போய் அந்த கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய சபைக்கு அப்பாற்பட்ட அநேகர் எனக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு என்னோட பேசின காரியங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, இவ்வளோ தூரத்தில் உள்ளவர்கள்லாம் என்னுடைய நண்பர்கள், வழக்கமானவர்கள்லாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்குறார்கள் என்றது எனக்கு தெரியாது. இந்த மீட்டிங் நாங்கள் லைவில் போட்டதே நிறைய பேர் தூரத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே நான் பேசின காரியத்தையெல்லாம் ஞாபகப்படுத்தி சொன்னார். நான் சொன்னேன், எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா, நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்ன சொல்ல வருகிறேன், அவர் சொன்ன காரியங்கள், அந்த சாட்சிகள், அவருடைய அனுபவங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததாக என்னிடத்தில் தொலைபேசியின் மூலமாக ஃபோன் பண்ணி இந்த கூட்டத்தை பற்றி என்னிடத்தில் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம சபை விசுவாசி இல்லை, அவங்கெல்லாம் வெளியூரில் தூரத்தில் இருக்கிறாங்க, வேற ஒரு சபையில் இருக்கிறாங்க. எனக்கு பழக்கமான அறிமுகமான ஒரு நண்பர்கள் அவர்கள் தான். அப்போ இந்த அளவுக்கு அவர்கள்லாம் அதை பார்த்து பாராட்டும்படியாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் அதை முழுமையாக அனுபவிக்கலை என்று சொல்லி, வந்தீர்கள், ஒரு சிலர் வந்தார்கள், இல்லை என்று சொல்ல. அந்த 3 நாட்களும் எத்தனை பேர் வந்தீங்க என்பது உங்களுக்கு தான் தெரியும். வராதது ஒரு பெரிய நஷ்டம் என்று நான் சொல்லுவேன். இதை பார்க்கல என்ன நம்ம இந்த உலகத்தில் வாரிக்க போகிறோம். உங்கள் சௌரியத்துக்காக தான் அந்த பொங்கல் விடுமுறையை பார்த்து நம்ம வைக்கிறோம். ஆனால் அந்த நாளை வேற ஒரு காரியத்துக்கு நம்ம பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களெல்லாம் எப்படி தான் திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. மற்ற நாள்னால் உடனே நமக்கு லீவு இருக்காது, வேலை இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். இந்த நாள் எல்லாருக்கும் ஓய்வு நாள். இப்படி பார்த்து வச்சும் அதை மிஸ் பண்ணுறாங்க என்று சொன்னால், இதை விட மேலே ஒரு காரியத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், கர்த்தர் தான் அவங்கள்ட்ட பேசணும். பேசாமல் இல்லை, பேசியிருப்பார், உணர்த்துவார், அந்த உணர்வை தருவார். எதை கனப்படுத்தணும், எதற்கு முதலிடம் கொடுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை கர்த்தர் விளங்க செய்வார். சரி, எனவே இந்த நாட்களில் அந்த வசனத்தை நான் திரும்பவுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்றைக்கு என்ன வசனம் வாசித்தோம் என்று ஞாபகம் இருக்கிறத அவங்களுக்கு பார்க்கலாம். நான் சொல்கிறது, முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்தினுடைய ஃபஸ்ட் சண்டே சர்வீஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனம் என்ன நினைவில் இருக்கிறதா? உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். 22ஆம் அதிகாரம் 17-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. பாருங்க,
திரளாக பெருக பண்ணுவேன் என்று அங்கே வாசித்தோம். திரும்ப ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னாலும் இந்த வார்த்தை ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த உங்களுக்கும் தான் நமக்கும் தான். இது ஆபிரகாமோடு போன விஷயம் அல்ல. அப்படின்னா அது வேத புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆபிரகாமோடைய வாழ்க்கையோடு முடிந்து போன சம்பவம். முடிந்து போனதை எதற்காக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்காகவும் எனக்காகவும். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வருஷ தொடக்கத்திலே என்னது பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் திரும்ப இன்னொரு வார்த்தை கூட்டி சொல்கிறார். என்னது? பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதானே நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாவற்றிலையும் நாம் பெருக வேண்டும். எல்லாவற்றிலையும் என்று சொல்லும்போது என்னது? வசதியிலே, சரீர சுகத்திலே, ஆரோக்கியத்திலே, வருமானத்திலே, வசதியிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? பெருக வேண்டும். பெருக்கத்தை தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். அது தேவை என்பதை அறிந்து ஆண்டவரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே நான் பெருக செய்வேன். ஆடு மாடுகளை பெருக செய்வேன். உடைய வியாபாரத்தை பெருக செய்வேன். வருமானத்தை பெருக செய்வேன். மல்டிபிள் நான் பெருக செய்வேன். என்னென்ன காரியங்களிலே உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய அன்றாட காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், ஆவிக்குரிய ஜீவித்திலையும் சரி, வரங்களிலே, அபிஷேகத்திலே கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். இதை படிக்கும் பொழுதும் இதை கேட்கும் பொழுதும் நம்முடைய மனசில் ஒரு சந்தோஷம் பெருகும். அல்லேலூயா, அப்படிதானே? அப்போ இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்க அல்லது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டார் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டார். இப்படி பெருக பண்ணுவதற்கு அல்லது அந்த பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எதையுமே ஆண்டவர் ஒரு கண்டிஷன் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் எதையுமே அவர் செய்வதே கிடையாது. எதை செய்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் அங்கே ஒரு நிபந்தனை வைத்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரே தவிர நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த படியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாங்க சொல்கிறத பார்க்குறோம். இது போல் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் வேண்டுமானது பாருங்கள், உலக பிரகாரமான காரியங்களை சொல்கிறேன், பிஸ்னஸில் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு செல்ஃபோன் சேல்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபர்னிச்சர் சேல்ஸில் பார்க்குறோம். நிறைய ஃபர்னிச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விற்பனைகளுக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்கும்போது சலுகை விலை என்று சொல்ல, தள்ளுபடி என்று சொல்கிறாங்க. கீழே இந்த விளம்பரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு எழுத்தில் போயிட்டுருப்பாங்க. என்னது? இவைகள்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அது கண்ணுக்கே தெரியாது. பார்க்குற உடனே நம்ம செஞ்சுருவோம். கிட்ட போனேன், ஏங்க அதை நீங்கள் படிக்கலையான்னுவான். விளம்பரம் கொடுக்குறவன் அதையும் பெருசாக கொடுக்குறோமில்ல. இதெல்லாம் ஒரு தந்திரம். ஆனால் ஆண்டவர் தந்திரம் உள்ளவர் அல்ல. அவர் நேரடியாகவே சொல்லிடுறார். எதையுமே நிபந்தனைக்கு உட்பட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நான் கடந்த வாரத்தை நான் சொன்னேன், நீங்கள் எதில் பெருக வேண்டும்? அன்பில் பெருக வேண்டும். நீங்கள் உங்களிடத்தில் அன்பு இருக்கிறது, நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, நீங்கள் அன்பாக பேசுகிறீங்க, அன்பாக பழகுறீங்க, அன்பாக பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அன்பில் பெருகணும். அன்பில் பெருக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அன்பில் நாம் பெருகுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பை முதலாவது நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்புக்கு உரியவர், அன்பே வடிவானவர், நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்று சொல்ல, அன்புக்கு அடையாளமே கர்த்தர் தான், தேவன் தான். அன்புக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, உதாரணத்தை யாரை சொல்லலாம் என்று சொன்னால் அவர் தேவனை தவிர, இயேசுவை தவிர வேற யாரையும் நீங்கள் சொல்லவே முடியாது. யோவான் 3:16 நம்ம படிக்கிறோம், இவ்வளவாய் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ அவருடைய அன்பின் அடையாளமாக, அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்ததாக நாம் வாசித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஆமாம், அப்போ அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். இதை
இதை தவிர்த்து இதை தாண்டி அன்பை வெளிப்படுத்துவதற்கு வேற வழியே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அன்பை வெளிப்படு. அப்படிப்பட்ட அன்பு உள்ள தெய்வனிடத்துல தான் ஏராளமான திரளான அன்பு அவர்கிட்ட தான் இருக்கிறது. அந்த அன்பையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான், அதை ரிசீவ் பண்ணும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் கொடுக்க முடியாது. அன்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு நம்மிடத்தில் இயல்பாக இயற்கையாக இருப்பதற்கு வேண்டிய வாய்ப்புகள் நம்மிடத்தில் இல்லை. அது இயல்பாக இயற்கையாக உருவாகிற விஷயம் அல்ல. அதனால தான் அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக, அன்பை சார்ந்திருக்கும் வண்ணமாக, அன்பின் வடிவமான தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போது, அந்த அன்பின் ஆவி, அந்த அன்பின் அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது, தொடர்ந்து நமக்குள்ள வரும்போது, தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம நிரப்பப்பட்டு நிறைந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறோம், கொடுக்க முடியும். அன்பை நாம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பக்கம் நமக்குள்ள அன்பு ஊற்றப்பட வேண்டும். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம எதில் பெருக வேண்டும், அன்புல பெருக வேண்டும். இப்படி நீங்கள் அன்புல பெருகிறீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில பெருகும். நான் உங்களை பெருகவே பெருக செய்வேன்னு சொன்னார் இல்லையா? அதில் ஒரு காரியத்தை சொன்னேன். இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தை, அடுத்த காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். பார்க்கலாம். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. எதுல பெருக வேண்டும்? விசுவாசத்தில். விசுவாசம் மிகவும் பெருக வேண்டும் என்று சொல்ல. எனவே இந்த நாளிலே நீங்கள் பெருக வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், அன்புக்கு அடுத்தபடியாக விசுவாசத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்று நான் சொல்ல வரல. நீங்கள் எல்லாருமே விசுவாசம் உள்ளவர்கள் தான். உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு பேர் என்ன? விசுவாசிகள். நம்ம எல்லாரும் எப்படி அழைக்கப்படுகிறோம்? விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். எனவே விசுவாசம் இல்லாமல் இல்லை. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த விசுவாசத்தில் நீங்கள் என்னவா ஆகணும், எப்படி இருக்கணும்? அந்த விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் பெருகணும். அந்த விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் வளரணும். இந்த வருஷத்தில் அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெருகவே பெருக பண்ணுவார். கடந்த வாரத்தில் நடந்த கூட்டத்தில் பாஸ்டர் வெஸ்லி அவர்களுடைய சாட்சிகள் ரொம்ப எல்லாரையும் உயிர்ப்பிக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய காரியங்களை சொன்னார். இந்த கூட்டத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொல்லணும்னா அதோட அடிப்படை என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். அதோட சாராம்சம், முதலாவது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத அனுபவத்துக்குள்ளே கடந்து வருவதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வேத வாசிப்பு. அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும், அடிக்கடி வாசிக்கணும், அதிகமாய் வாசிக்கணும். வாசித்தால் மட்டும் போதாது, வேதத்தை வாசிக்கணும். வாசித்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? சொந்தம் பாராட்டி, உரிமை பாராட்டி, அதை அபியாசப்படுத்தி, அதை அறிக்கை செய்து. அவர் செய்த காரியம் என்ன? அவர் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் அவரை கொண்டு செய்ததையெல்லாம் சொல்ல நீங்கள் கேட்டீர்கள் இல்லையா? எதனால் இந்த காரியம் நடந்தது நீங்கள் நினைக்கலாம். அது லேசான காரியம் அல்ல. அது அந்த ஒரு உன்னத அனுபவத்தை அவர் அடைவதற்கு எடுத்துக்கொண்ட பிரயாசத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது ஒரு லகுவான விஷயம் அல்ல. நம்ம ஈஸியாக நினச்சிரும், அவருக்கு செய்தார், என்ன செய்ய உங்களுக்கும் செய்வார். ஆனால் அவர் செய்தது போல நீங்கள் பிரயாசப்படும் பட்சத்தில் அதே போல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்போ நிறைய காரியங்களை சொன்னார். ஒரே நாளிலே ஒரே நேரத்தில் உடனடியாக எதையுமே அவர் பெற்றுக்கொள்ளவில்லை.
அவர் வாயால் நம்ம அதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்தது, ஒரு பரவசமாக இருக்குது. ஓ, இப்படிலாம் ஆண்டவர் செய்தாரா என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டீங்க. ஆனால் அந்த அனுபவத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகளை நீங்கள் யோசிக்க மறந்துட்டீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமை கிடையாது, காத்திருக்குதல் கிடையாது. உங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறது, இல்லை நான் சொல்லல. அப்போ பாருங்க, வேதத்தை வாசிக்கணும், செபம் பண்ணணும், ஆண்டவர் என்ன செய்யணும், எப்பொழுதும் நல்லா துதிக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய தேவைகளுக்காக, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தேவைகளுக்காக மனுஷரை தேடாமல் தேவனை தேடினார், தேவனை சார்ந்திருந்தார். தேவனிடத்திலிருந்து தேவன் மூலமாக பெற்றுக்கொள்ளுவதிலேயே அவர் முனைப்பாக இருந்தார். அதுதான் அந்த கூட்டத்தினுடைய சுருக்கமான சாராம்சத்தை நான் சொல்கிறேன். அப்போ நான் பார்க்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல்ல நல்ல பைபிள் படிக்கணும், நிறைய படிக்கணும். சும்மா ஏதோ ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சுட்டு போகிறதில்ல. அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். வாசிக்கிற அந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். நிறைய பேர் வாசிச்சுட்டு அப்படியே மறந்துடுவாங்க. வாசித்த வசனத்தை வச்சு அவர் ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு அவர் பாடுறாரு பாருங்க. ஒவ்வொரு வசனமும் பாட்டாக பாடுறாரு. சில நேரங்கள் சில வசனங்கள் அவர் பாடுறதுனால இப்போ உங்கள் மனசுலேயே பதிஞ்சு போச்சு. யாரும் இடத்துல சொன்னாங்க, அவர் பாட்டாக பாடினதும் அந்த வார்த்தையை மனசில் அப்படியே பதிஞ்சிச்சுன்றாங்க. நீங்கள் படித்தப்போ கூட அந்த வசனம் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்காது. பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு கிருபை. அந்த அளவுக்கு அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு முதலாவது உங்கள் மனசை நீங்கள் திறந்து கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். நான் சொல்லும்போதே நிறைய பேர் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கவலையில் இருக்கிறதா தெரியுது. கன்னத்தில் கையை வச்சிருக்காரு பாருங்க. அவரை இன்னும் ஒரு கன்னத்தில் தான் கையை வச்சிருக்கிறாரு. பேரை சொல்லணுமா? இன்னும் பேரை சொல்லுவேன். கன்னத்தில் கையை வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்கலன்னா நான் என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கவனிக்கலை. நீங்கள் இங்கே கவனிக்கலைன்றதை நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். கவனிங்க. அப்புறம் எப்படி நம்ம இந்த ஆசீர்வாதம், இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் போனால் தாங்க பெருக செய்யும். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய கவனம் இங்கே இருக்கணும். கவனிங்க. அடுத்தது, அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தும் வண்ணமாக தேவனை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் அவர் வாழ்க்கையிலே அவரை கொண்டு அநேக காரியங்களை செய்தார். நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு தேவையாக இருக்கட்டும், நம்ம தேவனை சார்ந்து வாழணும். தேவனிடத்திலிருந்து தேவன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்க வேண்டும். அதில் கவனமாக இருங்க. எப்பொழுதுமே தேவை என்று சொன்னால் அநேகருடைய இருதயங்கள் மனிதனை தேடுகிறது. சரி, அவருடைய அனுபவத்திலிருந்து நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், வேதத்தை வாசித்தார், தியானிக்கிறாரு, அதை பாட்டாக பாடி துதிக்கிறாரு, செபிக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறாரு, விசுவாசமாக இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன? அந்த விசுவாசத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த விசுவாசத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று நான் சொல்லலை, திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனால் அந்த விசுவாசத்தில் இப்போ நம்ம படித்தது போல அந்த விசுவாசத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெருக வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசத்தில் பெருகும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வோம்? அவன் ஆதியாகமத்தில் சொன்னது போல என்ன செய்வார்? நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ அந்த வார்த்தையை படிக்கும்போது கேட்கும்போது நமக்கு ஒரு ஆவலாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் பெருக செய்வேன்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப பெருக்கமான ஆசீர்வாதம் என்று சொல்லி சந்தோஷமாக தான் இருக்கிறது. இதை நீங்கள் அடையணும், இதை காணணும், இதை நீங்கள் அனுபவிக்கணும், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியத்தை தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அந்த விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். அந்த விசுவாசத்தில் பெருகும் பொழுது இந்த வசனத்தில் படிச்சுட்டு நம்ம அடுத்தது போவோம். இதே அதிகாரத்தில் பாருங்க, படிங்க 4வது வசனம்.
நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதுனால, அப்ப இந்த விசுவாசத்தை நீங்கள் காட்டணும் என்று சொன்னார். நாங்கள்லாம் விசுவாசத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள்லாம் விசுவாசத்தில் தான் வளர்ந்துருக்கிறோம், என்னிடத்துல விசுவாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க அல்லது நீங்கள் நினைக்கிறீங்க என்று சொன்னால், இந்த வசனத்தை பாருங்க, அதை நீங்கள் காட்டணும். வாயால் சொல்றதில்ல. உங்களுடைய விசுவாசத்தை எப்படி நீங்கள் காட்டணும், எப்படி நீங்கள் காட்டிட்டு இருக்கீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க விசுவாசி என்பதற்கு என்ன அடையாளம்? இங்க நான் வாசிக்கிறோம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவம். போதும். அப்ப சபையில் இருக்கிற, சபைக்கு வருகிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் நிறைய துன்பங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. அநேகர் உங்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். உங்களை வீட்டில் மட்டுமல்ல, ஊரில் மட்டுமல்ல, உங்களோட சொந்த பந்தம் மட்டுமல்ல, இந்த சபையில் இருக்கிற சில விசுவாசிகள் கூட உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அந்த உபத்திரவத்தெல்லாம் என்ன செய்யணும்? அந்த உபத்திரவத்தில் என்ன செய்யணும் என்று சொன்னா, இல்லை இல்லை, இது வசனம், இது வசனம். இன்றைக்கு சரி, அநேக விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு என்று சொன்னால், சபைக்கு வருகிற, சபையில் இருக்கிற விசுவாசி நிலைமைகள், ஒரு உபத்திரமோ ஒரு பாடோ வந்ததுன்னு சொன்னா என்ன செய்யறாங்க? திருப்பி தாக்குகிறார்கள், திருப்பி பேசுகிறார்கள், திருப்பி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். 1-2 பார்த்துருவான்றாங்க, விரல் நீட்டி பேசுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். யாரு, எங்க, எப்பொழுது என்று சொன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், சபைக்கு வருகிற, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசியுடைய வாழ்க்கை, அநேகருடைய காரியம் அப்படி இருக்கிறது. நீங்க விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக இருந்தால், அல்லது விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறதாக நீங்கள் உணர்ந்திருந்தா, நீங்க என்ன செய்திருக்கணும்? அந்த விசுவாசத்தை காட்டணும். அப்ப இதிலே தெரிஞ்சு போச்சா விசுவாசத்தில் நீங்க குறைவாக இருப்பது என்பது? எதுல தெரியுது? சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, பதில் பேசுவது, முறையிடுறது, முறுமுறுக்கிறது, குறை சொல்வது, குற்றப்படுத்துவது, அடுத்தவங்க மனசை துக்கப்படுத்துவது. கவனிங்க. இப்ப திரும்பி நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன அவங்க இப்படி உபத்திரப்படுத்துறாங்க, என்ன மனசு ரொம்ப சஞ்சலப்படுத்துறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு நல்ல விசுவாசியா இருந்தா, நீங்க நல்ல விசுவாசத்துல வளர்ந்திருந்தா, உங்களிடத்துல கூடுதலான இந்த சொல்லப்பட்ட வசனத்துல நீங்கள் இந்த விசுவாசத்தில் நீங்கள் பெருகிருப்பீங்கன்னு சொன்னா, எல்லாவற்றையும் தாங்க, பொறுக்க, சகிக்க கர்த்தர் கிருபை தருவார். இதில் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் விசுவாசத்துடைய அளவு எப்படி என்று சொல்லி. நான் பார்த்திருக்கிறேன், ஒரு சில விசுவாசிகளை, எல்லாரையும் நான் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்லுவது சரியாகவும் இருக்காது. அநேக காரியங்களை நான் பார்ப்பேன், எத்தனை சச்சலங்கள் சம்பவங்கள் நடந்தாலும் கர்த்தருக்காக அவர்கள் சகித்து கொள்கிறார்கள், கர்த்தருக்காக அவர்கள் பொறுத்து போகிறார்கள், கர்த்தருக்காக அதை தாங்கி போகிற விசுவாசிகளும் நம்முடைய சபையிலே உண்டு. அவர்கள் வாயால் சாடி சொல்றாங்க, சரி என்னங்க நான் சொன்ன போறாங்க, இருந்தா போறாங்க. அதாங்க விசுவாசி. அவங்க தான் விசுவாசத்துல வளர்ந்த விசுவாசி. இன்னைக்கு சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க விசுவாசியா இல்லை, விஷ ஊசியா இருக்கிறாங்க. என்னது? எப்ப பார்த்தாலும் குத்தி, விஷ ஊசி. நான் சொல்றது காரணம் என்னன்னா, ஊசி என்ன செய்யும்? குத்திக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சொல்லால, பேச்சால இடிக்கிறது, நொடிக்கிறது, சாடையால பேசுறது. எப்ப பார்த்தா வாயை திறந்தாலே அடுத்தவங்களை குத்தலா பேசுறது, அடுத்தவங்க மனசை குற்றப்படுத்தி பேசுறது, இது நல்லது இல்லை என்பதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. கேட்டா அதுக்கு 1008 காரணம் சொல்றாங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல விசுவாசியாக வாழ தீர்மானம் செய்யுங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல பெருகணும். அப்பதான் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில பெருகும். இங்க பவுல் சொல்றதை பாருங்க, உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறவர்கள் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில், அப்ப உங்களை குறித்து சபையில ஒரு பெருமையா சொல்லிக்கிறது போல இருக்குதா என்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய செயல், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்,
உங்களுடைய செயல்பாடுகள், அணுகுமுறைகளை குறித்து சபையிலே உங்களை குறித்து அல்லது நானோ அல்ல மற்றவர்களோ உங்களை குறித்து பேசும் பொழுது ஒரு மேன்மை பாராட்டி, உயர்த்தி, பாராட்டி பேசக்கூடிய அளவில் உங்களுடைய சுபாவம் இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பழக்கம், உங்களுடைய நடைமுறைகள், அணுகுமுறைகள் இருக்கிறதா? அதுதாங்க விசுவாசத்தில் வளர்ந்ததுக்கு அடையாளம். இப்படி வளர வேண்டிய நாம எப்படி இருந்தா எப்படிங்க? அது தாங்கி போகணும், சகிச்சு போகணும். படிங்க சீக்கிரம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும், அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சி. கவனிங்க, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஒரு விசுவாசிக்கு என்ன அடையாளம், விசுவாசி எப்படி இருக்கணும் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், பொறுத்துக்கணும், தாங்கணும், சகிக்கணும். இந்த உபத்திரம் வரும்போது உங்களை குறித்து ஒரு பெருமையாக மேன்மையாக சொல்லணும்னு இப்போ நான் சொல்லும்போது சிலருடைய மனங்களிலே ஓடுகிற எண்ணங்கள், சிலர் எல்லாரையும் சொல்லி என்ன நினைப்பாங்க, இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் தான் இப்பயே சொன்னார்ல விஷ ஊசின்னு, இந்த மாதிரி ஊசி போல் இவங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் காட்டிகிட்டே இருப்போமா? சிலருடைய மனதில் எழும்புகிற ஒரு கேள்வி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? இது என்ன அநியாயம்? அப்போ ஒரு சபையை, ஒரே சபையில் ஒரு சிலர் இப்படி தான் இருப்பாங்களாம். அதை ஒரு சிலராகிய நாங்கள் என்ன செய்யணுமா? தாங்கணுமா, பொறுக்கணுமா, சகிக்கணுமா? என்னங்க இது நியாயமாக தெரியலைங்க எங்களுக்கு. இவங்க பேசிகிட்டே இருப்பாப்ப கொட்ட குனியணும், குனிய கொட்டுட்டே இருப்பாங்களே அவங்க. நிறைய பேருடைய எழும்புற கேள்விகள் நான் சொல்லுறேன். இப்போ அந்த வசனம் அதுக்கு தான் பதில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அணு. அப்போ நம்ம எதற்காக தாங்கி போகிறோம், எதற்காக சகிக்கிறோம்? பயந்துட்டு அல்ல, நம்ம பயந்துட்டு அல்ல. இப்போ ஏன் இதை தாங்கணும், சகிக்கணும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பாடு அனுபவிக்கிறவளாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படி, நீங்க தான் பரலோகத்துக்கு உரியவர்கள், நீங்க தான் பரலோகம் போறதுக்கு தகுதியானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு பரலோகம் போகவே முடியாது. சில நேரங்களில் சண்டையில் போவாங்க, நீ தான் பரலோகம் போக மாட்டேன்னுவாங்க. கவனிங்க, சில நேரங்களில் சிலர் பேசுகிறதை நான் கவனிச்சிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துருக்க கூடும். ஏதாவது ஒரு சின்ன சண்டைகள், வாக்குவாதம் வரும்போது, நீலாம் பரலோகம் போக முடியாது. நான் சொன்னேன், பரலோகத்து சாவின ஓங்கியில் இருக்குது, இவங்க பரலோகம் போக முடியாது, நீ என்ன சொல்கிறது? சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், யார் போகிறாங்க போகலைன்றத நம்ம கையில் கிடையாது. பரலோகத்தின் திறவுகள் அப்போவே ஆண்டவர் பேதுரு கையில் கொடுத்துட்டேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாரு. அது அவர் பேதுருவிட்ட தான் கேட்கணும், இவங்கெல்லாம் போவாங்களா இல்லையான்னு கர்த்தர்ட்ட தான் கேட்கணும். நம்ம ஏன் அதை அப்படி சொல்கிறோன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சோட வார்த்தை, அவங்களுடைய காரியங்கள் என்ன செய்யுது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இப்படிலாம் செய்துவிட்டு இவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்களா என்று நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், நான் இல்லைன்னு சொல்லலை, உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை மறுத்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் அந்த வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது என்று தான் நான் சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணிட்டு, இப்படிலாம் இருந்துட்டு, இப்படிலாம் செய்துட்டு இவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்களா? அப்படி சில பேர் பேசுகிறாங்களா இல்லையா? விசுவாசியை நான் சொல்கிறேன், விசுவாசியை தான் அப்படி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க தானே. இதை கேட்கும்போது, பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்க தோணுது, நாமும் கொஞ்சம் தலையை அசைக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குதான், இது மாதிரிலாம் இருந்தால் இப்போ நான் சொல்கிறேன், இல்லை என்று நான் சொல்லவில்லை. இப்போவும் நான் அதுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம எதையும் வசனத்தின்படி தான் நம்ம தீர்மானிக்கிறோம். வசனம் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முடிஞ்சிச்சு. நீங்க உடனே அப்படி கரெக்டா சரியாச்சு ரைட்டுப்பா, கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கணும். எங்க நம்ம அடுத்தவங்களை இப்போ நியாயம் தீர்த்துட்டோம், இவங்க போக முடியாது போகக்கூடாது என்ற போல நாமளே என்ன பண்ணிட்டோம், இப்போ ஸ்டே வாங்கிட்டோம்னு வச்சுக்கோமே, ஸ்டே போட்டதான் வச்சுங்களேன். நம்ம காரியம் என்னன்னு பார்க்கணும், அங்கே தான் இடிக்குது. அநேக காரியங்களிலே நாம் சரியாக இருக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, கம்பேர் பண்ணும்போது, ஒரு சில விஷயங்களிலே நீங்கள் ஒரு முன்னேற்றத்தில் இருக்கலாம், மாற்றத்தில் இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், பரிசுத்தத்தில் இருக்கலாம், அதையும் நான் மறுக்கலை.
ஆனால் அதை மாத்திரம் வைத்து கொண்டு அவர்கள் பரலோகம் போயிட முடியாது அல்லது நான் போயிடுவேன் என்று நம்ம நினைப்பது எந்த விதத்திலையும் அது சரியாக இருக்காது, அது சரியும் அல்ல. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, காலத்துக்கு முன்பே தீர்ப்பு சொல்லாதீருங்க. நம்ம ஜட்ஜி மாதிரி நீலாம் பரலோகம் போக முடியாது, நீலாம் பாதாளம் தான் போவேன், நீலாம் நரகத்தான் போவேன். நீ என்ன இது? நான் என்ன சொல்கிறேன், பரலோகம் போகட்டும் பாதாளம் போகட்டும், அது அவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும், நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும், நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கணும் சொல்லுங்கள். என்னவா இருக்கணும்? எல்லாரும் பரலோகம் வரணும், எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகணும், எல்லாரும் பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும். இதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். அவ்வளோதான் நம்ம நோக்கம். என்னவா இருக்கணும்? இதில் வர்றதும் வராமல் இருக்கிறதும் பாதியிலே நின்று போகிறதும் பின்வாங்கி போகிறதும் கைவிடப்படுவதும் நம்ம கையில் கிடையாது. நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லணும்னா, ஒரு பள்ளி இருக்குது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதில் ஒரு வகுப்பறை இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. ஒரு பள்ளியில் 40 மாணவர்கள் பயில்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு 50 பேர் படிக்கிறாங்க என்று சொன்னால், ஒரு 10th ஒரு +2 படிக்கிறாங்க. இது பப்ளிக் எக்ஸாம். அப்போ இந்த ஆசிரியருடைய பணி என்ன? 50 பேரையும் பாஸ் பண்ணி தேர்ச்சி அடைய செய்து ப்ரொமோட் பண்ண வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். நல்லா புரிஞ்சிங்க இல்லைங்களா? அவங்க நோக்கம் என்னவா இருக்கிறது? 50 பேரையும் என்ன செய்யணும்? ஆல் பாஸ், எல்லாரும் பாஸ், ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகக்கூடாது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். நல்லது. அப்படி செய்யும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அப்படிதான் அவங்க பயிற்சி கொடுக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள், டெஸ்ட் வைக்கிறார்கள். இப்படிலாம் பண்ணும் பொழுது எங்கேயாவது என்ன செய்யும்? 1-2 சப்ஜெக்டில் 1-2 மார்க்கில் போய் ஃபெயில் ஆகிடுது. இதுக்கு யாருங்க பொறுப்பு? இது யாருங்க பொறுப்பு? சொல்லுறது புரியுதா? அதே போல தான் ஒரு சபையை நடத்துகிற நாம இருந்தாலும் சரி, அல்லது ஊழியம் செய்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சத்தியத்தை சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களிடத்தில் பிரஸ்தாபப்படுத்துகிற நீங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? நம்ம விதைப்போம், நம்ம சொல்லுவோம், நம்ம பிரயாசப்படுவோம். புரியுதுங்களா? இவங்க பாதாளம் போவாங்களா பரலோகம் போவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும்? நல்லா கவனிங்க. இப்போ அந்த பள்ளியினுடைய ஆசிரியருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவன் வந்துடக்கூடாது, இவன் பாஸ் ஆகிடக்கூடாது, இவன் 35 தாண்டக்கூடாது, இவன் 33 தான் வரணும், அப்படி நினச்சேன் ஒரு வகுப்பு நடத்துவாங்க, அப்படி நினச்சேன் ஒரு பாடம் நடத்துவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாக்கா அவங்க ஒரு நல்ல ஆசிரியனே கிடையாது. அப்படி தானே? அதே போல தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? முடிந்த வரைக்கும் எல்லாரையும் பரலோகம் கொண்டு போகணும். இல்லைங்க இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவிச்சுப்பாங்க. தொடர்ந்து படிப்போம், தொடர்ந்து படிங்க. 5வது வசனத்தை பார்க்கிறோம். தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. அதுவே அத்தாட்சியா இருக்குது. எது அத்தாட்சியா இருக்குது? எதுங்க அத்தாட்சி? இந்த உலக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாசத்தில் நீங்கள் முன்னேறும் போது, வளரும் பொழுது, உங்களுக்கு பாடு, நெருக்கம், உபத்திரவம், நிந்தை இதெல்லாம் வரும் பொழுது, இதையெல்லாம் தாங்கி சகிச்சு பொறுத்து அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வரீங்க என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், இதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தகுதி. இதுதான் அத்தாட்சி. எது அத்தாட்சி? அப்போ உனக்கு ஒரு பாடும் இல்லாமல், உன்னை யாரும் இன்னாங்காமல், உன்னை பற்றி யாரும் எதுவுமே பேசாமல், எப்பவுமே உன்னை உயர்த்திக்கிட்டு உன்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீ தகுதி உள்ளவனா என்கிற ஒரு டவுட் வந்துடும். அப்போ நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தகுதி எங்கே வருகிறது என்று சொல்லும்போது நல்லா கவனிங்க. நீங்கள் தகுதி உடையவர்கள் என்றது எப்போ அறியப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு சோதனை வரும்பொழுது தான் நீங்கள் தகுதி உள்ளவர்களா இல்லையா என்று தெரிய வருமே தவிர, சோதனையை சந்திக்காத, சோதனையை பார்க்காம சகிக்காமைய நீ தகுதியுடலாக மாறவே வாய்ப்பே இல்லையே. எல்லாம் கவனிங்க. திரும்பி நான் சொல்கிறேன், ஒரு படிக்கிற மாணவன் நல்லா படிக்கிறான், சின்சியராக படிக்கிறான், தினமும் தவறாமல் பள்ளிக்கு போகிறான், எல்லா பாடங்களிலையும் அவன் தவறாமல் படிக்கிறான். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவன் தகுதி உள்ளவன், அதாவது படிப்பில் தேர்ச்சி உள்ளவன், தகுதி உள்ளவன், தேறினவன் என்பதற்கான அத்தாட்சி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? தேர்வில் இருக்கிறது, எக்ஸாமில் இருக்கிறது. தினமும் படிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம், படிக்கிறவன் தான், எல்லாமே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். இவன் தேர்ச்சி உள்ளவன் என்பதற்கு அத்தாட்சி என்னங்க இருக்குது? இதுதான் அத்தாட்சியா? அதற்கு தான் தேர்வு, சோதனை, எக்ஸாம்.
அப்போ அந்த தேர்வின் மூலமாக அவன் மதிப்பெண் பெறும்பொழுது மட்டும்தான் அவனை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது, ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? நான் வந்து ஸ்கூல் லைஃப் மட்டும் நான் சொல்லல, எந்த ஒரு டிகிரியாக இருக்கட்டுங்க. சொல்கிறாங்களே, ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, இந்த பட்டத்துக்கு உரியவர் என்று சொல்லி எப்போ கொடுக்குறாங்க? அவர்களது தேர்வு எழுதி அதை தேர்ச்சி அடையும் போது தான் நீ என்ன பட்டத்துக்கு, டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், எந்த ஒரு பட்டமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேர்ச்சி உள்ளவர்கள், விசுவாசத்தில் தேர்ச்சி உள்ளவர்கள், பூரணம் உள்ளவர்கள், பெருகினவர்கள், வளர்ந்தவர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கு என்று சொன்னால், உங்களுக்கு வருகிற சோதனை என்ன சோதனை? இப்போ நான் சொன்னது போல உபத்திரவம், நிந்தை, இதெல்லாம் தாங்கி இதெல்லாம் சகிச்சு கடந்து வரும்பொழுது தான் நீங்கள் என்னவாயிடுறீங்க? பரலோகத்துக்கு உரியதாக வரீங்க. எனக்கு இதெல்லாம் வரவே கூடாது, என்னை யாரும் பேசக்கூடாது, என்னை எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப துக்கமாக இருக்குது. நிறைய பேருடைய புலம்பல் அது. நான் சொல்கிறேன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியில்லை. அப்போ இப்படிலாம் இருந்துதான் ஆகணுமா என்று சொன்னால், ஆமாம். இது வந்து உங்களுடைய விசுவாசத்துக்கு வைக்கப்படுகிற ஒரு பரீட்சை. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா, நீங்கள் சாந்தமாக இருக்கீங்களா, இதை நீங்கள் தாங்கி போகிறீங்களா, இதை அனுசரித்து போகிறீங்களா என்பதற்காக ஒரு டெஸ்ட்டு. அப்போ நமக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா, நான் சொல்கிறது பெருக்கமான விசுவாசம், வளர்ந்த விசுவாசம், அது இருந்ததுன்னு என்று சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தூசு. நான் சொல்கிறது புரியுது? இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். உங்களுக்கு விசுவாச குறைவு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தடுமாறுவீங்க. அதனால தான் நிறைய பேர் தடம் மாறுறாங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்லும் பொழுது முகம் நாடி மாறுது, மூஞ்சி சோர்ந்து போகுது, சிலர் பின்வாங்கி போகிறாங்க, சிலர் சோர்ந்து போகிறாங்க. விசுவாச குறைவு என்று நான் சொல்கிறேன். திரும்பவும் நான் அந்த எக்ஸாமுக்கு வருகிறேன். கவனிங்க, நன்கு படித்தவன், நன்றாக படித்தவன், தரவாக படித்தவன், நீ என்ன கேள்வியை கேட்டாலும் சரி, நீ என்ன சுற்றி வளைச்சி நீ எந்த கேள்வி கேட்டாலும் சரி, எவ்வளோ டஃப்பான கேள்வியாக இருந்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பரு அவனுக்கு ஒரு அல்வா துண்டு மாதிரி தான். ஏன்? அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டான். நீ எந்த கேள்வி கேட்டாலும் எழுத அவன் தயாராக இருக்கிறான். எல்லாம் கவனிங்க, அவன் எழுதுறான், 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு வரான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பார்த்து பார்த்து படிக்கிறது, இங்கே பாருங்க, முக்கியமானது என்னது? கண்ணை மூடிட்டு தொட்டு தொட்டு இந்த கேள்வி வருமா, இந்த கொஸ்டின் வருமா, முக்கியமானது சொல்லுங்கள், அங்கே கேட்டு அங்கே பார்த்து இங்கே பார்த்து பிச்சு பிடுங்கி ஒரு 5 கேள்வியை மட்டும் பார்த்துட்டு போகிறது, பாஸ் மார்க் வாங்குறது. 5, 10, 50 போதும், 35 வாங்கிடலாம். இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு படிக்கிற சில மாணவர்கள் உண்டு, நான் பார்த்துருக்குறேன். படிக்கும் பொழுதே இதை மட்டும் படிச்சுக்கப்பா, எப்படி பாஸ் பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து அதை மாத்திரம்தான் படிப்பாங்க. இவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? எக்ஸாம் போவாங்க, இவங்க நினச்ச மாதிரி அந்த கேள்வி வந்திருக்காரு, இவங்க எதை நினச்சி எதிர்பார்த்து போனாங்களோ அது வந்திருக்கு. இப்போ அவன் என்ன ஆகிடுறான்? இப்போ அவன் என்ன, அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தவொன்னே அவன் என்ன ஆகிடுறான்? ஷாக் ஆகிடுவான், அவன் அதிர்ச்சி ஆகிடுவான். அவ்வளோதான், கொஞ்சம் நெஞ்சம் படிச்சிருக்கிறதும் போயிடும். நம்ம நினச்சது மாதிரியே வந்துட்டா, நினச்சது மாதிரியே வரலன்னும் போது என்ன செய்கிறாங்க? அவங்க அப்செட் ஆகிடுறாங்க. காரணம் என்ன? ஏன் அவங்க அப்செட் ஆகுறாங்க? அவங்க எதிர்பார்த்தது மாதிரி. ஏன் எதிர்பார்த்தாங்க? அவங்க படிக்கலை. நான் சொல்கிறேன், நன்றாக படித்திருந்தவன்னா அவன் என்ன எதிர்பார்ப்பான்? இது வரணும், அது அப்படிலாம் என்ன, எந்த கேள்வி வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன். ஒரு விசுவாசி அப்படி இருக்கணும். எது வந்தாலும் வரட்டும், எது நடந்தாலும் வரட்டும், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தயார். அவங்க தான் விசுவாசத்தில் வளர்ந்தவங்க, தேறினவங்க. அப்போ நன்றாக படிக்கிறவனுக்கு என்ன செய்ய மாட்டான்? பயமே இருக்காது. எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த நேரத்தில் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது, எப்போ எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன்? நான் எழுத தயார். இந்த படிக்காதவங்க கரையை பார்த்தீங்கன்னா, பள்ளியில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க பாருங்களேன். இந்த படிக்காதவன் அங்கேருந்து வந்த உடனே, நீங்கள் கிளாஸில் வந்து வந்த உடனே இந்த டெஸ்ட்டுக்கு படிக்காதவங்க முதல்ல அந்த வாத்தியார் வந்திருக்கிறாரான்னு கேள்வி கேட்பான். யோசித்து பாருங்க, எதுக்குடா கேட்குற? இன்னைக்கு டெஸ்ட்டுடா. இப்போ பாருங்க, இன்னைக்கு அந்த லீவ் போட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன சந்தோஷமா சொல்லுவான், அப்பாடா. அப்போ இது காரணம் என்ன? அவன் அதுக்கு ஆயத்தமாக இல்லை. அடுத்தது வாத்தியார் வந்துட்டாருங்க, லீவ் போடலை. இப்போ அவன் என்ன எதிர்பார்ப்பான் தெரியுமா? இவர் மறந்துடுவாரா, இந்த டெஸ்ட்டை சொன்னதை இன்றைக்கி மறந்துடுவாரா, இல்லை நாளைக்கு தள்ளி வைப்பாரா, ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பான். அவன் மனசு அப்படி எதிர்பார்க்கும். புரியுது அவங்களுக்கு? ஏன்? இவன் ஆயத்தமாக இல்லை. அப்படி ஒன்று நடந்தால் சந்தோஷப்படுவான், அப்படி இல்லைன்னு சொன்னால் டோட்டலி அப்செட் ஆகிடுவான். நான் எங்கே வருகிறேன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வரேன். நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருந்து பெருகி இருந்து இந்த சொன்ன வசனத்தை அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால், யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக தெரியாது.
நான் பரலோகத்துக்குரியவன், நான் ஆண்டவருக்கு உரியவன். இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன என் முடிவு? இங்கே பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். 5வது வசனத்தில், தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர். அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. அடுத்த வசனம் படிங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. கவனிச்சிங்களா? என்னது? உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? உங்க நிறைய பேர் உபத்திரப்படுத்துறாங்க தானே, சொல்றீங்களே? ஐயோ, இவங்க கொடுக்குற உபத்திரம் தாங்கலையா? நிறைய பேர் குடும்பத்தில் புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இல்லையா, இல்லை உறவுகளை குறித்து சொல்லுவாங்க, ஐயோ தாங்க முடியலைங்க டார்ச்சர். உங்களுக்கு யாராவது உபத்திரப்படுத்துறாங்களா? இது ஒரு பக்கம். சபைக்கு வருகிற விசுவாசிகள் சொல்றாங்க, சில விசுவாசிகளை பார்த்து, இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க, இவங்க வராமல் இருந்துட்டாலே பரவாயில்ல. இயேசு சொல்றாரு யூதாசை பார்த்து, என்னது, இவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கணும் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அந்த மாதிரி சில நேரங்களிலே நான் அப்படி யாரையும் சொன்னது இல்லைங்க, நான் சொல்கிறேன்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. ஒரு சில விசுவாசிகள் சொல்கிறதையும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இவங்கெல்லாம் எதுக்குங்க வராங்க, இவங்கெல்லாம் வர்றதை விட வராமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க என்று என்னிடத்துல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. என்னது, எதுக்கு சொல்கிறேன்? அப்போ காரணம் என்ன? அந்த விசுவாசிகள் மூலமாக அநேகர் என்ன செய்யப்படுறாங்க? உபத்திரவப்படுறாங்க. உங்களை உபத்திரவப்படுத்துறதுனால தான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க. ஆனால் அது சரியல்ல, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருந்தா நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. இங்கே படிங்க அந்த வசனத்தை திரும்பவும், 6வது வசனத்தை. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் ஆண்டவர், உங்களை யாரெல்லாம் உபத்திரப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுப்பாரு. உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு நீங்க உங்களுக்கு என்ன உண்டு? எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதி. சாதாரண விஷயம் இல்லை இது. அப்ப ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுகிறவர், நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். அப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கொட்டிகிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நீங்க நினைக்கிறீங்களா? நெவர். கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? திருப்பி தாக்கக்கூடாது, திருப்பி பேசக்கூடாது, திருப்பி செய்யக்கூடாது. நாம் பொறுமையை காட்டணும். ஏன் காட்டணும், எதற்கு காட்டணும் என்று சொன்னால் அதுதான் விசுவாசத்தினுடைய அடையாளம். ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் என்பதற்கு அத்தாட்சி. அப்போ நீ பரலோகத்துக்கு உரியவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன், நீ இயேசுனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம், அத்தாட்சி, சாட்சி. இப்போ சொல்லுங்கள், பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் நல்ல அருமையாக செய்தியை கொடுத்தார். அதில் எல்லாருடைய மனதையும் கவர்ந்த ஒரு வார்த்தை, நான் வாழ்ந்து காட்டுவேன். அந்த வார்த்தையை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அருமையான ஒரு பாட்டு அது, இல்லையா? நான் வாழ்ந்து காட்டுவேன், என்னை நம்புங்கப்பா. அப்போ எப்படி வாழணும்? இப்படி வாழணும். எப்படி வாழணும்? இப்படி வாழ்ந்து நம்ம காட்டணும். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில், உங்களோட ஊரில், உங்களுடைய சபையில் நீங்கள் என்னையா சாதிச்சிங்க கேட்டாருங்க இல்லையா? நம்ம சாதிக்கணும். நம்ம சாதிக்க பிறந்தவர்கள். நம்ம எந்த சாதியில் பிறந்தோன்றது முக்கியமல்ல. கவனிங்க, இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். என்ன சாதி கேட்குறாங்க சில பேர். நமக்கு எந்த சாதியாக இருந்தாலும் சரி, நாம் எதுக்கு பிறந்திருக்கிறோம்? நம்ம சாதியில் பிறந்திருந்தாலும் சாதிக்க பிறந்திருக்கிறோம். எந்த சாதி முக்கியமல்ல. சாதிக்கிறீங்களா? நீங்கள் சாதிக்கிறோம். என்ன சாதிக்கிறோம்? என்னத்தை சாதித்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி உபத்திரவம், பாடு, துக்கம் எல்லாம் வரும். இதெல்லாம் என்ன செய்யணும்? இதை சகிக்கிறவங்க தான் சாதிக்கிறவன். இதை சகிக்காமல் புறமுதுகிட்டு ஓடுறவன் நீ எதையும் சாதிக்க முடியாது. சாதிக்கணும்னா சில காரியங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும், சகித்து தான் ஆகணும். திரும்பவும் நான் அந்த பரீட்சைக்கு தான் வரேன்.
இன்றைக்கு நிறைய பேர் சாதனை படைக்கிறாங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாங்க, ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, பெரிய பெரிய பதவிகளுக்காக தேர்வுகள்லாம் வைத்து பாஸ் பண்ணி பெரிய பதவிகளை வருகிறதை நாம் பார்க்குறோம். என்னது? சாதனையாளர் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள், அவர்கள் சாதித்ததாக சொல்லுகிறார்கள். அப்போ அந்த சாதனை என்று சொல்லும்போது அதுக்கு இருக்க அதனுடைய பின்புலம் என்ன, அது பேக்ரவுண்டு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய பட்ட பிரயாசங்கள், உழைப்பு, அதுக்காக கடின உழைப்பு, படிப்பு, அந்த தேர்வுகள், கடினமான தேர்வுகளை எல்லாம் சோதனையெல்லாம் கடந்து வந்து தான் அவர்கள் சாதிக்க முடியுதை தவிர யாரும் எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்த நிலையில் இருந்து லகுவாக இருந்து எந்த ஒரு சாதனையும் யாரும் படைச்சதில்லை, சாதிக்கவும் முடியாது. அது சாதனையும் இல்லை, அது சாதனையும் இல்லை. மதுரையில் இப்போ ஜல்லிக்கட்டு நடந்ததாக நான் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். நான் டிவியில் பார்க்குறேன்னு இல்லை, நீங்கள் நிறைய பேர் டிவியில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கவனிங்க. அதில் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி சொல்கிறாங்க. நிறைய பேர் மாடுகளை விரட்டுறாங்க, பிடிக்கிறாங்க. நான் நேற்றைக்கு பார்த்தேன், யாரோ ஒருத்தர் 18 காளைகளை அடக்குனதுனால கார் அவருக்கு பரிசாக கொடுத்ததாக நான் அந்த செய்தியில் பார்த்தேன். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இதில் சாதாரண விஷயமா? இப்போ இந்த காரை அவர் பரிசாக வாங்கணுன்னா அதுக்கு எத்தனை ஓட்டம் ஆட்டம், அது எத்தனை தடவை அது குத்த போகிறோம், எத்தனை மீதி கீழே உழணும், உழுந்து பிறண்டு, என்ன சொல்கிறீங்க, ஓடணும், ஒதுங்கணும், அதெல்லாம் நீங்கள் சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஆட்டி அலகழிச்சு ஓடி களைச்சி அந்த ஒரு பரிசை வாங்குறாங்க. நான் சொல்ல வருகிறேன், நான் அந்த மாதிரி ஆட்டத்தை நான் சொல்லலை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பாடு, துன்பம், புரியுங்களா, நிந்தை, அவமானம், இதெல்லாம் தாங்கி சகிச்சு இதெல்லாம் கடந்து அதை ஜெயிச்சு விசுவாசத்தினால மேற்கொண்டு அந்த அவார்டை நம்ம பெறணும் என்பது தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவாங்களாக இருக்கீங்க என்று சொல்கிறார். இதுவே அத்தாட்சி என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு என்னவா, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களை உபத்திரவப்படுத்துகிறவருக்கு என்ன கிடைக்கும்? உபத்திரவம் தான் வரும். யாரெல்லாம் உங்களை உபத்திரப்படுத்துகிறாங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு, வசனம் இருக்குது, நான் சொல்லலை, நீ வேணாலும் நீங்கள் திரும்பி அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்க, வசனத்தை முதல்ல கண்ணால் பாருங்க. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்கள் உங்களை 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனத்தை உங்கள் கண்ணை திறந்து எடுத்து வச்சு பாருங்கன்ற. நிறைய பேர் பார்க்கவே இல்லை. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இளைப்பாறுதலை கொடுப்பாரு. உங்களை உபத்திரவப்படுத்தினவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சொல்லுங்க. இப்ப அவங்களுக்கு உபத்திரத்தை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காதீங்க. உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்கக்கூடாது? உபத்திரவம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வருகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அதுதான் நம்ம செய்யணும். உபத்திரம் வருதா, உங்களை யாராவது உபத்திரப்படுத்துகிறாங்களா, பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் என்ன வரும்? இங்கே என்ன படித்தோம்? உங்களுக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவார். இளைப்பாறுதலை என்ன? மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ், உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். இது மட்டுமா? அது வேறொரு அர்த்தத்தையும் கூட. இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க பாத்திரவானாக இருக்கிறோம். உங்களை எப்பொழுதுமே கொட்டிகிட்டு இருக்கிறாங்கல்ல, சொல்லால வார்த்தையால், எப்போ பார்த்தாலும் இடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் நொடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, பின்னால் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உபத்திரவம் தான் கிடைக்கும். நீ விசுவாசியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ விசுவாசியாக இருக்கிறதுனால யாரை வேணாலும், என்ன வேணாலும், எப்படி வேணாலும், எப்போ வேணாலும் பேசலான்ட்டு பேசாதீங்க. அதுக்கு முதல்ல வாய்க்கு காவல் வைங்க, வாய்க்கு முதல்ல பூட்டு வைங்க. யாரையும் வார்த்தையினால் உபத்திரப்படுத்தாதீங்க, சொல்லால் காயப்படுத்தாதீங்க, மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாதீங்க, ஊசி போல் குத்திக்கிட்டு இருக்காதீங்க, குத்தி காட்டி பேசாதீங்க.
மற்றவருடைய மனசு புண்படும்படி பேசாதீங்க. இன்றைக்கு பேசுறதெல்லாம் பேசிவிட்டு சில பேர் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு இந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது போல தான். என்னது பாருங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க பாருங்க 6வது வசனத்தை பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பாரு. ஆண்டவருக்கு கோபம் வரும். எப்போ வரும்? யார் மேலே வரும்? எதற்கு வரும்? சொல்லுங்க, யார் மேலே ஆண்டு கோபம் வரும்? உன் வார்த்தைகளினாலே ஆண்டவருக்கு கோபம் வரும். கோபம் வந்து என்ன செய்வார்? உன் கையின் கிரியைன்னா என்ன அர்த்தம்? நீ தொட்டது தொலங்காது, வச்சது விளங்காதுன்னு ஒரு பழமொழி மாரி சொல்லுவாங்க அப்படிங்களா? அப்போ நம்ம கை வச்சு செய்கிற, நம்ம கையால் செய்கிற காரியங்கள் விருத்தி அடையாது, ஆசீர்வாதமாக இருக்காது. யாருக்கு? திரும்பவும் நான் சொல்கிறேன், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூட. வாய்க்கு கண்டபடி பேச வேண்டியது. சில பேர் பார்த்தீங்கன்னா மாங்காய் பிடிச்சதா தேங்காய் பிடிச்சதான்னு சொல்கிற மாதிரி என்ன வேணாலும் பேச வேண்டிய, யாரை வேணாலும் பேச வேண்டிய, எதை வேணாலும் பேச வேண்டிய, பேசலாம் பேசிட்டு நான் டென்ஷனில் பேசிவிட்டேன், நான் வந்து ஒரு எமோஷனில் பேசிவிட்டேன், நான் வந்து கோபத்தில் பேசிவிட்டேன், நான் ஒரு ஆத்திரத்தில் பேசிட்டேன், எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் எடுபட. இப்படி தான் சொல்லி சில பேர் செப்பு கட்டு கட்டுறது. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்படிலாம் பேசிவிட்டு இப்படிலாம் சொல்லாத, இப்படி நீ சொல்கிறதுனால உனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆக வேண்டியதும் போயிடும். என்ன போட்டிருக்குது? இப்படி புத்தி பிசைக்கினால் செய்தது என்று சொல்லாத. நான் இந்த மாதிரி மூட கட்டத்தனமா, அறிவு கட்டத்தனமா ஏதோ நான் அப்படி பேசிட்டேன், புத்தி பிசைக்கலை, அப்படி சொல்லாத. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேசுறதெல்லாம் பேசிட்டு ஐயோ இங்கே பாருங்க இப்படி அடிச்சுப்பாங்க. என் புத்தி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, நான் இந்த மாதிரி தான் இப்படி தான் பேசிடுறேன், அப்பப்போ இப்படி தான் பண்ணிடுறேன், என்ன தான் பண்ணுறது தெரியல வாய்க்குன்னுவாங்க. நீ இப்படி சொல்கிறதுனால ஒன்றும் நடந்துற, அப்படி சொல்லாத, பேசாத. முதல்ல பேசவே கூட. பேசுறதெல்லாம் பேசிவிட்டு நான் பேசிட்டேன்னா அப்படி பேசிட்டான் என்ன ஆகும்? தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு நீ செய்கிற உன்னுடைய வேலை, உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழில், அது எதுவோ உன் கைகளின் கிரியை என்று சொன்னா, நீ கையை வச்சு நீ என்னெல்லாம் செய்கிறியோ, நீ செய்கிறது எதுவுமே ஆசீர்வாதமாக இருக்காது. இன்னைக்கு அந்த தெய்வ பயம் கிடையாது. என்ன வேணாலும் பேசுகிறாங்க, யாரை வேணாலும் பேசிடுறாங்க. அதான் தவறு. நான் சொல்கிறேன், ஆள் நேரில் இருக்கிறாங்களோ தூரத்தில் இருக்கிறாங்களோ மறைவாக இருக்கிறாங்களோ, கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். நீ பேசுகிறத கர்த்தர் கேட்குறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் அவர் எங்கே தெரிய போகுது, இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரா, இதெல்லாம் கேட்குதா என்று சொல்லி சிலர் அப்படி பேசுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், சம்பந்தப்பட்ட நபர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் என்னை பற்றி சொல்கிறேன், இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, மற்றவர்களை குறித்து இழிவாக, குறைவாக, தவறாக, குற்றமாக, குறையாக நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் பார்க்குறாரு, கேட்டுட்ருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவங்க குற்றமே செய்திருந்தாலும், அவங்கள்ட்ட குற்றமே இருந்தாலும், ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லை. யாருக்கு? குற்றம் செஞ்சவனுக்கு நான் ஒன்றும் பயந்துகிட்டு இருக்கலைங்க, நான் கடவுளுக்கு பயப்படுறேன். ஆண்டவருக்கு பயந்துட்டு என்ன செய்கிறோம்? நம்ம வாயை திறக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் ஆண்டவர் வாயை திறக்க வேணான்றாரு? அப்போ அவன் செய்கிற அநியாயம், ஆட்டுழியம், அக்கிரமத்தில் சொல்லக்கூடாதுன்றார? சொல்லாதுன்னு தான் சொல்கிறாரு. ஏன் அதை சொல்லி நீ ஏன் பாவத்துக்குள்ளாகிறன்றாரு? அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சொல்கிறது நம்ம வேலை இல்லை. பார்க்குறியா, உனக்கு அக்கறை இருக்குதா, பாரம் இருக்குதா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறான், இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறான், ஆண்டவரே நீ உன்னை மனசை மாற்றி நீ ஜெபம் பண்ணு. இதுதான் ஆவிக்குரியவன், இதுவும் விசுவாசத்தில் வளர்ந்தவன். ஒருத்தவங்களோட குறையை தூக்கி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டு இருக்குதில்ல, எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்குது, ஒரு நல்ல விசுவாசிக்கு அழகு இல்லை, வளர்ந்த விசுவாசிக்கு அழகு கிடையாது. இதுதான். இதனால் என்ன ஆகும்? உனக்கு தான் பாவம். அப்போ நீ பாவத்தை சம்பாதிச்சுக்கிற, நீ தேவனுடைய கோபத்தை சம்பாதிச்சுக்கிற. நீ சொல்றதுல உண்மையா பொய்யா அதுவும் தெரியாது. எதையும் நிதானிச்சு பேசணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து
நிதானிக்கிறான்றது. ஒரு காரியத்தை பற்றி ஒருத்தவங்களுக்கு தீர்ப்பு செய்யும்போது தீர்ப்பாய் பேசுவதற்கு முன்பதாக நிதானித்து பார்க்கணும். என்ன, ஏது, எப்படி, எதற்காக, இதனுடைய பின்பலன்றலாம். இன்னைக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்கன்னா உடனே தீர்ப்பு பண்ணிடுறாங்க. அதை உண்மையாக பொய்யான்னு ஆராயறதே கிடையாது, இது சரியா தவறான்னு ஆராயறதே கிடையாது, உடனே பேசிட வேண்டியது. அப்படிலாம் பேசக்கூடாது. இன்றைக்கு சபைக்குள்ளரும் சரி, வெளியிலையும் சரி, ஒரு விசுவாசிகளை பற்றியும் சரி, 4 பேர் 4 விதமாக சொல்லக்கூடும். அதோட உண்மை போய் என்னன்றது தெரியாமல் நம்ம எதையும் பேசக்கூடாது. நிறைய பேர் நிறைய காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வருவார்கள். நிறைய காரியங்கள் வரும், நான் அமைதியாக இருப்பேன். ஏன்னா இவங்க சொல்கிறத மட்டும் வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இவங்க சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம், நான் அதை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அது உண்மை என்பது இவர்கள் சொல்கிறத வைத்து எப்படி சொல்லணும்? என்ன நீங்கள் நம்பலையான? எந்த காரியமாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இருவரையும் விசாரிக்கணும், கேட்கணும், பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஒருத்தவங்க சொல்கிறத வைத்து நம்ம முடிவுக்கு வரக்கூடாது என்பது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, ஒருத்தவங்க ஒரு குற்றத்தை குறைய பார்த்துருந்தாலும் சரி, அவர் குற்றமாக தீர்த்திருந்தாலும் சரி, குற்றம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, நீ அவரை குற்றவாளியாக தீர்க்காதேன்னு சொல்லியிருக்குது வசனம். நான் அடிக்கடி சொல்கிற வசனம் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். அடிக்கடி நான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கிறேன். விபச்சாரத்தில் கையை மையமாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க, உண்மை நடந்தது, உண்மை, அது ஜெனிவன். அது எழுதியிருக்குது. கையும் மையன்னு அர்த்தம், நேராக பார்த்துருக்குறாங்க தப்பு. இதுக்கு என்ன சாட்சி என்ன வேண்டி கிடக்குது? சாட்சியோடு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. யோசித்து பாருங்க, கர்த்தர் செய்த காரியம் என்ன? உண்மைதான். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன? அவர் மௌனமாக இருக்காரு, அமைதியாக இருக்கிறாரு. அதுக்காக தப்புக்கு துணை போறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, அதுவல்ல. ஆனால் ஆண்டவருங்க கையாண்ட விதத்தை நம்ம பார்க்குறோம். என்னது? சரிப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பு செஞ்சுட்டா கல்லெறியணும், கொல்லப்படணும், தண்டிக்கப்படணும். சரி, நீங்கள் முதல் கல்லை என்ன செய்யுங்க? தப்பே செய்யாதவன் பாவமே செய்யணும். அவன் பொத்துன்னு போட்டு போயிட்டான். இப்போ இயேசு அவளுக்கு ஒரு தீர்ப்பு செய்திருக்கலாம், செய்யலை. அவர் சொன்ன காரியம் என்ன? ஓ, யாருமே உன்னை நியாயம் தீர்க்கலையா? சரி போ, இனி அதுதான் முக்கியம். அப்போ நீ செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பா, பார்த்துக்க, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். நீ திரும்பியும் வருவானோ அவன், நீ போய் உன் தொழிலை பாரு. அப்படியே சொல்கிறாரு? அப்படி சொல்லலை. அவருடைய அணுகுமுறையை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். என்றைக்கும் தவறுக்கு, தப்புக்கு, பாவத்துக்கு துணை போகிறவர் ஆண்டவர் அல்ல, இயேசு அல்ல. என்னைக்கு தப்பு செய்யறவங்களுக்கு ஆண்டவர் துணை போகவே மாட்டார். ஆனால் தோற்றத்தின்படி பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவா நினைக்க தோன்றும். பாரியா, என்ன இருந்தாலும் நாங்கள்லாம் இப்படிலாம் இவ்வளோ விளையாசப்பட்டு ஆளை பிடிச்சி கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கிறோம். அவர் யார் பக்கமாக இருக்கிறாரு? தப்பு செய்தவங்க பக்கமாக தான் இருக்கிறாரு. என்னங்க இது கொடுமையாக இருக்குது. இப்படித்தான் நீங்கள் நினைக்க தோன்றும். கிடையவே கிடையாது. ஆண்டவர் அவங்க பக்கமும் கிடையாது, யார் பக்கமும் கிடையாது. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அவர் எப்பொழுதுமே நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம்தான் இருப்பார். அவர் எதை செய்தாலும் அவர் நீதியாக செய்கிறவர், நீதியை நடப்பிக்கிறவர், நியாயத்தை செய்கிறவர். அப்போ இங்கே செய்தது நீதியா நியாயமானா நியாயம்தான். என்ன செய்தார் அவர்? அப்போ தண்டிக்கணுன்றது தான் மனுஷனுடைய விருப்பமாக இருக்கிறது, தண்டனை கொடுக்கணுன்றது தான் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ தண்டனை கொடுக்கறதுனால அவன் வாழ்க்கையை மாறிடுமா? தண்டனை என்பது என்ன? அந்த காலத்து தண்டனை என்ன? கல் எறிந்து கொல்லணும், அதோட முடிஞ்சு, க்ளோஸ், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். என்னது? திரும்பி ஒரு நல்ல மனுஷியாக வாழணும், நல்ல மனுஷனாக வாழணும், மனம் தெரிந்து வாழணும் என்பது தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால ஒரு வாய்ப்பு தருகிறார் தவிர அவள் தவறுக்கு துணை போகவில்லை. இது தவறு இல்லையே. அப்புறம் வாழ்க்கையில் நம்ம இன்னும் ஆராய போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை காரியங்களை தவறிக்கிட்டே இருக்கிறோமே. இதே மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து நமக்கு தண்டனை கொடுத்துருந்தா நம்ம அவருக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க நாம் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அப்போ அதே போல் அதே தோரணையில் தான் நம்மளை அவர் கையாளுறதுனால தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நின்றுட்டுருக்குறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறையும் நிறுத்தி வச்சு ஆண்டவர் ஷூட் பண்ணார்னா என்றைக்கும் நம்ம கதை முடிஞ்சிருக்கும். புரியுதா? எனவே ஆண்டவர் அங்கே காட்டில் நம்ம மேலே இரக்கம் காட்டுறாரு, கிருபை வச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அதனால் அதே பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம். எப்பொழுதுமே நாம் ஒரு காரியம் செய்யலைன்றதுக்காக, மற்றவங்க செய்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு பெரிய ஒரு குற்றவாளியை போல பார்க்கறது என்பது தவறு. அவங்க செய்தது குற்றம்தான், தேவனுடைய பார்வையில் குற்றவாளி தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என்னது, யாரையும் நீ குற்றவாளிகள் என்று தீர்க்காதீருங்கள். யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது? அவன் குற்றம் செய்தவன் தான், நாம் அந்த குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாதான். அப்போ குற்றவாளி என்று தீர்ப்பு செய்கிறவர் யாரு?
கர்த்தர் ஒருவர் தான். அவர் இன்றைக்கு நம்ம நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு என்ன நம்ம உலகத்தில் இருக்கிற நடைமுறை என்னவென்று சொன்னால், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு வழக்கு, எந்த ஒரு குற்றவாளி எந்த ஒரு குற்றத்தை செய்திருந்தாலும் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவன் குற்றவாளியா இல்லையா என்பது அல்லது வழக்கு சம்பந்தமாக பேசுவதற்கு நமக்கு முதல்ல உரிமை கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு வழக்கு மன்றத்தில், நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அதை குறித்து பேசுவதற்கு நமக்கு ரைட் கிடையாது, உரிமை கிடையாது. அப்படி பேசுவது தவறு, குற்றம் என்று சொல்கிறார்கள். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற காரியம் புரியும். நம்ம இங்கே தானே பேசிட்டு இருக்கோம். அப்படி நம்ம யாரையும் தீர்மானித்து சொல்லக்கூடாது. அதை தீர்மானித்து சொல்லக்கூடிய அதிகாரம், பவர் ஜட்ஜ், நீதிபதிக்கு தான் இருக்கிறது. நீங்கள் பேசிக்கிறது வெளியில் தெரியல, அதனால் நீங்கள் மாட்டிக்கல. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நாங்களாம் அப்படிலாம் பேசிக்கிறோம். இங்கே ஊரில் பேசிக்கிறது அவங்க தெரிஞ்சது, அவங்க நாலேஜுக்கு போச்சுன்னா தான் நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் பாருங்கள், ஒரு பெரிய பதவியில் பொறுப்பில் உள்ளவங்கலாம் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறித்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறேன்னா கூட ரொம்ப யோசித்து நிதானித்து தான் பதில் கொடுப்பாங்க. ஏடகுறமாக பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகி அவங்க மேலே வந்து வழக்கு பாயும். இதெல்லாம் இன்றைக்கு உள்ள சட்டம். நான் எங்கே வருகிறேன் என்று சொன்னால் அது இந்த உலக நாட்டு சட்டமே அப்படி இருக்கிறது. எனவே கர்த்தர் அதை தான் சொல்கிறார். யாரை இருந்தாலும், குற்றவாளியாக இருக்கட்டும், அவன் நியாயாதிபதியாக இருக்கட்டும், அது எனக்கு தெரியும், அது உங்கள் வேலை இல்லைன்றார். அவன் குற்றவாளியாக இருந்தால் கூட குற்றவாளி என்று நம்ம சொல்வதற்கு நமக்கு ரைட் இல்லைன்றது தான் கர்த்தர் சொல்ல வர விஷயம். நம்முடைய வாக்குவாதம் என்னவா இருக்கிறது? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், தெளிவாக தெரியும், உள்ளங்கல்லி நெல்லிக்கனி போல் தெரியுது. நான் அத்தாட்சியோடு சொல்கிறேன், என்னங்கன்னு நம்ம பதைக்கிறோம். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லி அடக்கி வைக்கிறாரு? நீ பொறுமையாயிரு, நாளானது விளங்க போகணும். நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷர் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியும் சொல்லப்பட்டிருக்குது. எனவே எதுவாக இருந்தாலும், நீ நல்லது செய்தால் கூட ஆண்டவர் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படி இருக்கும்பொழுது காலத்துக்கு முன்பே நீங்கள் தீர்ப்பு செய்யாதீங்க, யாரை குறித்து எதையும் பேசாதீங்க. இது எதற்காக என்று சொன்னால், நாம் விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விசுவாசத்திலே நாம் பெருகினவர்களாக நாம் வெளிப்படுத்த வேண்டும், நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அதை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக வாழணும். நல்ல விசுவாசி என்பதற்கு அத்தாட்சியாக வாழ்ந்து காட்டணும். அந்த பாடலில் சொல்லப்பட்டது போல நாம் வாழ்ந்து காட்டுவோம், கர்த்தருக்காக சாதிப்போம். இன்னும் அநேக காரியங்கள் விசுவாசத்தை பற்றி நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரம் கடந்து விட்டது. நம்ம கர்த்தர் சித்தமாக அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுங்க. விசுவாசத்தில் நாம் வாழ்ந்து காட்டுவோம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், விசுவாசத்தில் நாம் பெருகுவோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அல்லேலூயா, ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவருக்காக நாம் பொறுமையாக இருப்போம், தாங்கிக் கொள்வோம், சகித்து கொள்வோம், பொறுத்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த கிருபையை கர்த்தர்ட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம் ஒரு வாயை திறந்து, விருப்பம் உள்ளவங்க மட்டும், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த விருப்பத்தினுடைய அடையாளத்துக்காக தான் கை தூக்க சொல்கிறேனே தவிர என்னை நான் பார்க்கறதுக்கு அல்ல. அது ஒரு அடையாளமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால், அப்படி வாழணுன்ற விருப்பம் இருக்குதா, அப்படியானால் ஆண்டவர் உங்கள் கரத்தை பார்க்கணும், கர்த்தர் உங்கள் மனசை பார்க்கணும், இருதயத்தை பார்க்கட்டும். நீங்கள் கையை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தீர்மானத்தை பார்ப்பார், அதை அவர் அத்தாட்சியாக எடுத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். ரீபாலா தாரா சங்கி நீதிரா கரபரபரா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்முறை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக விசுவாசத்திலே வளர, பெருக வாஞ்சிக்கிற, விரும்புகிற நம்முடைய பிள்ளைகள் மீது அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஆவியை ஊற்றுங்கப்பா. விசுவாசத்தின் அபிஷேகத்தை ஊற்றும் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுக்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள, ஜெயிக்க, ஜெயங்கொள்ள கிருபையை தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள ஆவியை தாரும். விசுவாசத்தில் வளர, பெருக உதவி செய்யும். எல்லா உபத்திரவங்களையும் தாங்கி கொள்ள, கடந்து போக ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாழ்ந்து காட்ட
நீர் உம்முடைய பிள்ளைகளை கரங்களை பிடித்து கொள்ளுங்க, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. அவர் கரத்தை பலப்படுத்துங்கப்பா. அதுக்கு வேண்டிய திடமனதை தைரியத்தை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு மாறுதலை, மாற்றத்தை இந்த புதிய வருஷத்திலே ஏற்படுத்துவீராக. அவளை வளர செய்யும், பெருக செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஆவியை ஊற்றுவீராக. நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக, வாழ்க்கையை மாற்றுவீராக, கரங்களை ஒரு மீது வைப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சமீபத்துக்கு மட்டுமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறதையா உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தையை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாறுதல், மாற்றம் உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே நீர் அவளை பெருக பண்ணுவீராக. சகல விதமான நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நீர் அவளை பெருக செய்யுங்கப்பா. அவருடைய தொழிலை, அவருடைய வியாபாரங்களை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வேலைகளிலே, அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஒரு வளர்ச்சியை, ஒரு பெருக்கத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரீபாலாதார சந்தனமல்லா கந்தாரி சந்தினி திரா கரவரா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை பார்த்து உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள்.